இந்த சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. அன்பார்ந்த பெரியவர்களே, வியாபாரிகளே, பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாதாக திருவண்ணாமலை மாவட்டம் திராவிட கழகத்தின் சார்பில் IAS, IPS, IFS பதவிகளில் இடஒதுக்கீடு அடிப்படையில் உயர் ஜாதிகளுக்கு மட்டும் வழங்குவதை கண்டித்து திருவண்ணாமலை அண்ணா சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் திராவிட கழகத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கண்டனத்தின் ஆர்ப்பாட்டத்தின் தலைமை பொறுப்பேற்று இருக்கும் திரு சி. மூர்த்தி, மாவட்ட தலைவர் கழகம் திக மற்றும் வரவேற்பு இருக்கும் அண்ணாதாசன், மாவட்ட செயலாளர் திக, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இடஒதுக்கீடு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் எல்லாருக்கும் சமமாக வழங்க வேண்டும் என்று அப்பொழுது எழுதி வச்சுட்டு சட்டமாக ஏற்றி வச்சு போயிருக்கார். இப்போ என்ன பண்ணிருக்காங்க, ஒன்றிய அரசு மகாராஷ்டிராவில் இருக்கும் முஸ்லிம்கள், சிறுபான்மையினர்கள், தாக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் அந்த இடஒதுக்கீடு ரத்து செய்ய வேண்டும் சொல்லி இப்போ வந்திருக்கிற ஒன்றிய அரசு இங்க மகாராஷ்டிரால ரத்து செய்கிறது. அதே போல இங்க தமிழ்நாட்டில் 3.5% டாக்டர் கலைஞர் அவர்களால் இங்க தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் அவங்களுக்கு எல்லாம் உயர் கல்வியிலையும் உயர் பதவியிலையும் நம்ம இடஒதுக்கீடு தரணும்னு சொல்லி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவித்துக்கிறேன். இன்னொன்று என்னன்னா, இங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் இவங்க ஒன்றிய அரசு, பாஜக அரசு, பிஜேபி அரசு என்ன பண்ணுதுன்னா, உயர் ஜாதியில் இருக்கிற 3% இருக்கின்ற ஆரியர்களுக்கு உயர் பதவி என்றது 100% அவங்களுக்கு கொடுக்குறாங்க. 100% அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க தான் இங்க உயர் ஜாதிங்களுக்கு பார்த்து தான் இந்த பதவி நாங்க கொடுப்போம். கீழ் மட்டத்தில் இருக்கவங்க நமக்கு எல்லாம், நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் OBC, BC, MBC அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, பியூன் வேலை, சும்மா அந்த குப்பாடுற வேலை, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் கொடுத்து இடஒதுக்கீடு நாங்கள் கொடுத்துட்டோம்னு சொல்லி இங்க இருக்கிற இந்திய மக்கள் அனைவருக்கும் ஏமாத்துறாங்க. இந்த ஏமாற்றத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த இடஒதுக்கீடை சரியான முறையில் எல்லாருக்கும் கிடைக்கும் அளவுக்கு ஒன்றிய அரசு கவனம் செலுத்தி இது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மனித மக்கள் கட்சியின் சார்பாகவும் இங்கே சேர்ந்திருக்கின்ற மத சார்பற்ற கூட்டணி கட்சியின் சார்பாகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.